ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு ஆவா லைஃப் ஸ்டைல் அனுசியாஸ் குக்கிங் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு வெரைட்டி ரைஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பன்னீர் புலாவ். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். அது க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கு. இப்போ இதுக்கு தேவையான மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு 3 பெரிய வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை, அன்னாசிப்பூ, கல்பாசி, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பச்சை மிளகா 6 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இதுக்கு காரத்துக்கு பச்சை மிளகா தான் நம்ம சேர்க்கணும். ஒரு மீடியம் சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். ஒரு 5 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு கையளவு புதினா எடுத்திருக்கேன். ஒரு கையளவு கொத்தமல்லி. இப்போ நாம் எடுத்திருக்க இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் நாம் அரைச்சி எடுக்க போகிறோம். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் நாம் எடுத்து வச்சுருந்த இந்த மல்லி, புதினா, பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி ரெண்டையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் 2.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த புலாவை நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அது சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ நாம் எடுத்து வச்சுருந்த அந்த தாளிப்பு ஐட்டமெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிறேன். 2 பே லீஃப் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதும் நாம் கட் பண்ணி வச்சுருந்த அந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டீஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்படி சேர்க்கும்போது அந்த புலாவ், அந்த பிரியாணியெல்லாம் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த டைமில் நாம் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இந்த புலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த டைமில் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த புலாவுக்கு இந்த மசாலா தான், வேறு எதுவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ நாம் ஊற வச்சுருந்த அந்த ரைஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மெல்லமாக அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1 மினிட்க்கு அப்புறம் நாம் எடுத்து வச்சுருந்த அந்த அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். 2.5 கப் பாஸ்மதி ரைஸுக்கு நான் 4.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ ஒரு சின்ன துண்டு லெமனோட ஜூஸை நாம் பிழிஞ்சு விட்டுடலாம். ரைஸ் வந்து நல்லா உதிரியாக சூப்பராக வரும். அதுக்காகத்தான் இந்த லெமன் ஜூஸ் சேர்த்துக்கிறேன். இந்த டைமில் நாம் உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவை இருந்தால் நாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நாம் மூடி போட்டு இதை குக் பண்ண விட்டுடலாம். கரெக்டாக ஒரு விசில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் விட்டால் போதும். இப்போ பாருங்கள், நம்ம புலாவ் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதோட ப்ரெஷர்லாம் இறங்கிடுச்சு. நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் இதை மிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். புலாவ் எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு பாருங்கள். அதை க்ளோஸ்அப்பில் காமிக்கும்போது நீங்கள் செக் பண்ணுங்கள். அந்த ரைஸ் எல்லாம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ நான் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சுட சுட பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பன்னீர் நல்ல ரிச் ப்ரோட்டீன். நீங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கூட இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம். மார்னிங் ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சிடலாம். 15 to 20 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இது ரெடி பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நீங்கள் பன்னீர் வாங்கும்போது இந்த பன்னீர் புலாவ் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓகே வீவர்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ரெகுலராக என்னோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன்.
நான் ஆல்ரெடி நிறைய புலாவோட ரெசிபிஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் அதையும் செக் பண்ணிக்கலாம். ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.